ரைட், ஓகே. இதுல தேர்ட் ஒன்னுக்கு வந்திருக்கிறோம். சரியா? தேர்ட் ஒன்ல பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் பார்ட் ஆஃப் த போயம். ஸோ போயமோட ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. Written by D.H. Lawrence and do the activities that follow. ஸோ அதை தொடர்ந்து போகிற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா செய்யலாம்னு சொல்லி கிடக்கு. சரியா? ரைட், ஒருக்கா நான் நார்மலாக இருக்கா போயமும் இருக்கா வாசிப்போம். சரியா? போயம் என்ன சொல்லுது அப்படின்னா, த blinds ஆர் drawn. blinds அப்படின்னு சொல்றது drawn because of the sun. ரைட். ஜன்னல் திரைகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா லைக் மூடுபடுற மாதிரி இருக்கு. என்னத்தால அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சன்னால. என்னத்தால? இந்த சன்னால. அண்ட் த பாய்ஸ் அண்ட் த ரூம் இஸ் அ கலர்லெஸ் க்ளூம். க்ளூம் அப்படின்னா இருட்டு, இருள் சூழ்ந்திருக்கிறது, இருண்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய பாய்ஸ் வந்து அந்த ரூமும் எப்படிப்பட்டதாக இப்ப இருக்குன்னு சொல்லிச்சுன்னா மொத்தமா இருளால சூழப்பட்டு இருக்கு, கலர்லெஸ் ஆக இருக்கு இந்த இடத்துல. ஆஃப் அண்டர் வாட்டர் ஃப்ளோட், அதாவது கீழே மிதக்கிறது, தண்ணிக்கு கீழே மிதக்கிற மாதிரி. பிரைட் ரிப்பிள்ஸ் ரன், அதாவது அவர் எக்ஸாம்பிளா சொல்லி கொண்டு வரார் தண்ணி கீழே மிதக்கிற மாதிரி அது எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரைட் ரிப்பிள்ஸ் ரன் அக்ராஸ் த வால்ஸ், ஒவ்வொரு சிவராலையும் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அந்த ஜன்னல் மூடும்போது தெரியும் பந்து வந்து போய் கொண்டிருக்கும் திரைகளால், அந்த இடையிடைக்கு அந்த ஒவ்வொரு லைட் மாதிரி ரே மாதிரி. as the blinds are blown. ஸோ இந்த இடத்துல ஜன்னல் திரைகள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா காற்றால என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அசைக்கப்படுது. டு லெட் த சன்லைட் இன், அது என்னதுக்கு அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா சன்லைட்டை உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக வேண்டி. அண்ட் ஐ, அதுக்கு பிறகு நான் சொல்றார், அஸ் ஐ சிட் ஆன் த ஷோர். ஷோர்னு சொல்றது கூடுதலாக கடற்கரை ஓரங்கள்ல பயன்படுத்துறது, கடற்கரை ஓரத்துக்கு தான் ஷோர்னு சொல்றது. இந்த இடத்துல அவர் வந்து கிளாஸ் ரூம்ன்ற ஓரத்துல கதைக்க போறார். நான் ஒரு கிளாஸ் ரூம்ன்ற ஓரத்துல இருக்கிறேன், லோன் தனியாக இருக்கிறேன். வாட்ச் த பாய்ஸ் இன் தேர் சம்மர் பிளவுசஸ். ஸோ அவங்க சம்மருக்குரிய மாதிரியான லைக் இதுகளை போட்டு கொண்டு வந்திருக்காரு, தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அஸ் தே ரைட், அவங்க எழுதி கொண்டிருக்கிறாங்க. தேர் ரவுண்ட்ஸ் ஹெட் பிஸிலி பவுட், அவங்க பார்க்க வந்து ரவுண்டா இருந்து எழுதி கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் பிஸியா இருக்காங்க. பவுடுனா குனிஞ்சிருக்காங்க. பிஸியா இருக்கிறத பார்க்க எப்படி தெரியுதுன்னா அவங்க தலைகள் எல்லாம் அந்த இடத்துல எப்படிப்பட்டிருக்குன்னா குனிஞ்சிருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த அனதர் ரோசஸ், சரியா, ஒன்றுக்கு பிறகு ஒன்று என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா ஒருத்தர் என்ன செய்யறாருன்றா அதுல நிமிர்றார். ஹிஸ் ஃபேஸ் டு லுக் அட் மீ, அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா பாக்குறார். டு பாண்டர், ஆழமாக சிந்தித்து. வெரி குவைட்லி, சரியா, கொஞ்சம் பாண்டர்ன்றது ஆழமாக சிந்திக்கிறது. குவைட்லி, கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி போட்டு. சீயிங் ஹி டஸ் நாட் see, உடனே அவர் என்ன செய்துட்டாருன்னா தன் பார்க்காத மாதிரி உடனே என்ன செய்துட்டாருன்னு சொல்லி திருப்பி கீழே குனிஞ்சிட்டார். And then he returns again with the little glad thrill of his work. He turns again from me. ஸோ இவ்வளோ நேரம் என்ன நிமிர்ந்து பார்த்து கொண்டு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்துட்டாருன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஹாப்பியோட, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், கொஞ்சம் செய்கிற ஒர்க்கில் கொஞ்சம் த்ரில்லை வச்சுக்கொண்டு உடனே என்ன செய்துட்டாருன்னா திருப்பி அவரோட ஒர்க்குக்கே போயிட்டார். ஹேவிங் ஃபவுண்ட் வாட் ஹீ வாண்டட். ஸோ அவருக்கு என்ன தேவை? having got what he was to be had, and very sweet it is, while the sunlight waves in the evening morning to sit alone with a class. ஸோ நான் அந்த தனியாக அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறேன். அவர் திருப்பி திருப்பி அதை தான் சொல்றார். சன்லைட் வருது உள்ளுக்குள்ள, அந்த வேவ்ஸ்கள் மாதிரி வருது, காலையில இருக்கிறேன், தனியாக கிளாஸ்ல இருக்கிறேன். அண்ட் ஃபீல் த ஸ்டீம் ஆஃப் அ ஒர்க்கிங் ரிப்பனிங். ரிப்பிள் அண்ட் த பாஸ். ஸோ வந்து சன்லைட் வாரதும் போறதும் அந்த சிற்றலைன்னு சொல்லுவாங்க, வந்து வந்து போறது. ஸோ வந்து வந்து போய் கொண்டிருக்கு. ஃப்ரம் மீ டு த பாய்ஸ், நான் அந்த பாய்ஸுக்கு ஹூஸ் பிரைட்னிங் சோல்ஸ் இட் லேவ்ஸ். சரியா? ஸோ அவங்களோட சோல்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல வந்து நழுகுற மாதிரி. ஃபார் ஹிஸ் லிட்டில் அவர், கொஞ்ச நேரம், அதாவது அவர் கிளாஸ்ல தனியாக இருக்கிறார்.
தனியாக இருக்கிறார். அந்த சன்லைட்டின் மூமெண்ட்ஸை கொஞ்ச நேரம் அவர் டிஸ்கிரைப் பண்றார் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அதுல ஒரு எல்லாரும் வந்து பிஸியா இருக்கணும், பாய்ஸ் இருக்கணும் கிளாஸ் ரூம்ல, எல்லாரும் பிஸியா இருக்கணும், கொஞ்ச நேரம் செய்யணும். திடீரென்று பார்க்க ஒரு பொடியன் மட்டும் அப்படியே நிமிர்ந்து அவர் ஒருக்கா பாக்குறார். திடீர்னு பார்க்க அவன் பார்க்காத மாதிரி கீழே குனிஞ்சு என்ன செய்துட்டாருன்னு சொல்லிச்சுன்னா தண்டை ஒர்க்குக்கே திருப்பி போயிட்டார் அந்த போய். ஸோ இவர் அந்த சன்லைட்டு தான் இந்த இடத்துல ஹோலா என்ன செய்யறாருன்னு சொல்லிச்சுன்னா ஃபுல்லா வந்து ஒரு டிஃபைன் மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறார் அந்த இடத்துல. ஸோ கேட்ட கேள்வி அண்டர்லைன் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ். வாட் இஸ் த ஸ்பீக்கர் அட் த டைம் ஆஃப் டிஸ்கிரைபிங் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் இந்த நிகழ்ச்சியை அவர் சொல்லும் பொழுது வேற எங்கன்னு சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த ஸ்பீக்கர் எங்க இருக்கிறார், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றவர் இந்த போயத்தை சொல்றவர். இந்த போயத்தை சொல்றவர் தான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் லைக் கிளாஸ் டீச்சரா இருந்து கதைச்சிருக்கிறார். ஸோ அவர் எங்க இருந்து கதைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா முதலாவது அங்க கொடுத்துருக்காங்க ஓன் த ஷீஷோர். ஷீஷோர்னா கடற்கரை ஓரம் கிடையாது. இந்த சம்மர் ஹட் கிடையாது. இந்த இன் ஹிஸ் கிளாஸ் ரூம் சொல்லலாம். ஆன் அ கிளாஸ் ட்ரிப்புக்கு போன மாதிரி ஒன்றும் கதைக்கல. அதாவது கிளாஸ் ரூம், அதாவது வடிவாக ரெண்டாவது லைன்ல சொல்லி கிடக்கு பாய்ஸ் அண்ட் த ரூம். ஸோ கண்டிப்பாக இவர் எங்கே இருந்துக்கணும்னு சொல்லி சொன்னா கிளாஸ் ரூம்ல இருந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் 3. ரைட் ட்ரூ or false in the space provider. அதாவது ட்ரூ or false ஒன்று கேட்டு கிடக்கு. All the boys here are blind. இங்க இருக்கக்கூடிய எல்லா பாய்ஸும் வந்து பிளைண்டா இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. சரியா, எல்லா பாய்ஸுக்கும் வந்து பிளைண்ட். ஏன்னா லைக் அதுல ஒரு பாய் என்ன செய்தவர் சொல்லி சொன்னா எழுப்பி பார்த்தவர் இவர. சரியா, சோ அப்ப இந்த இடம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னா ஃபால்ஸாக மாற போகுது. The speaker is happy to see the boys at work. Yeah, அவர் வந்து glad என்ற ஒரு வேர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. happy. glad ஹாப்பியை தான் மீன் பண்ணும். ஸோ பார்க்கறதுக்கு லைக் அவருக்கு ஹாப்பியாக இருந்தது. அந்த பாய்ஸ் வந்து ஒர்க்ல இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கு அவருக்கு ஹாப்பியா இருந்தது. சரியா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்க போகுது. Third one, who or what does the pronoun in bold prints the poem refer to? They அப்படின்ற ஒரு pronoun வந்து யாரை வந்து சொல்லுது? as they write, அவங்க எழுதும் பொழுது தே அப்படின்னு யார் அந்த இடத்துல எழுதி கொண்டு இருப்பாங்கன்னா அவர் வந்து பார்த்து கொண்டு அதை வந்து விவரிச்சு கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல யார் எழுதுறேன்னு சொல்லி சொன்னா த பாய்ஸ் அப்படின்றதான் ஆன்சராக இருக்கும். அந்த பாய்ஸை தான் அவங்க இந்த இடத்துல தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பாய்ஸ். write one word from the pronoun, sorry, write one word from the poem. poemல இருந்து ஒரு வேர்ட் எடுத்திருக்காங்க which means the same as the following. so அதே மீனிங் கொடுக்கணும் அந்த இடத்துல. சரியா, ஒரு ஒரு வேர்ட் எடுக்கணும், ஆனா அந்த வேர்ட் வந்து சேமா இருக்கணும். சரியா, ரைட், பாபம் என்ன கொடுத்திருக்காங்கன்றது. a feeling of excitement or pleasure. a feeling of excitement or pleasure. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ன்றது லைக் திடீரென்று வரக்கூடிய உண்டு. சரியா, ஸோ இந்த வேர்டை ரெப்ரசன்ட் மாதிரி பண்றேன்னு சொல்லி சொன்னா யார் இதுல கொடுக்கலாம்டா த்ரில் அப்படின்ற ஒரு வேர்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா வரலாம் இந்த இடத்துக்கு. த்ரில், எக்ஸைட்மெண்ட், த்ரில். பிளஷரை வச்சுக்கொண்டு கூடுதலாக கண்டுபிடிக்க முடியாது. த்ரில் இதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம், எக்ஸைட்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். த்ரில், எக்ஸைட்மெண்ட் சேம் மீனிங். அப்படியே ஃபோர்த் ஒன்னுக்கு வந்தீங்கன்னா திருப்பியும் லைக் ஒன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து எங்கெல்லாம் ஆன்சர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், read the following passage and do the activities that follow. ரைட், பாப்போம். The California Department of Health warned that people need to keep their cell phones. ஸோ கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னா வார்ன் பண்ணியிருக்கு அவங்கள என்னன்னு சொல்லி சொன்னா செல்போன்ஸை, அவங்களுடைய செல்போன்ஸை எங்க வைக்கணும்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கு.
several feet away from them. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளித்தான் அவங்களுடைய செல்போன்ஸை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கலிபோர்னியா மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இப்படித்தான் சொல்றது. சரியா? கிட்டக்க வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதால வரக்கூடிய ரேடியேஷன் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ cell phone several feet away from them to reduce radiation exposure and health risk. ஸோ அதால வெளிவரக்கூடிய ரேடியேஷனை குறைக்கிறதுக்காக வேண்டியும் அண்ட் எங்களோட ஹெல்த் ரிஸ்கை பாதிக்க கூடாதுன்றதுக்காக வேண்டியும் தான் இந்த இடத்துல இப்படி ஒரு வார்ன் வந்து பண்ணியிருக்காங்க பீப்புளுக்கு. The department has given guidelines for reducing exposure to cell phone radiation and made evidence that use of cell phones may be linked to a cancer and mental health issues. ஸோ குறைக்கிறதுக்கு அந்த ரேடியேஷனை வர்றதை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க, கைட்லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் எவிடன்ஸும் சொல்லியிருக்காங்க. சரியா? இதால வந்து கேன்சர் வரும், மென்டலாக பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. செல்போன் டிரான்ஸ்மிட்ன்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சரியா கொண்டு போறது. செல்போன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண இன்ஃபர்மேஷன் தகவல்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது யூசிங் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு குறைவான ஒரு ஃப்ரீக்வன்சியை தான் அது என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா வச்சிருக்கு ரேடியோ சிக்னல்ஸ் விச் மே எக்ஸ்போஸ் அஸ் டு அன்ஹெல்தி ரேடியேஷன். இது எங்களை என்ன செய்ய வலிக்கிடும்னு சொல்லி சொன்னா ஒரு ஹெல்த் இல்லாம லைக் அன்ஹெல்த்தியா கொண்டு போயிடும். சரியா? எஸ்பெஷலி வென் டவுன்லோடிங் அ லார்ஜ் ஃபைல், கூடுதலாக பெரிய பெரிய ஃபைல்களை நாங்க டவுன்லோட் பண்ணும் பொழுது இது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா நடக்கும். Research has not been able to prove definitely that the cell phone radiation is dangerous. So research-ஆல வந்து என்ன செய்யலன்னு சொல்லி சொன்னா ப்ரூவ் பண்ண முடியல. has not தானே கொடுத்திருக்கிறா. so able to prove கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ண முடியல செல்போன் ரேடியேஷன் வந்து எங்களுக்கு டேஞ்சரான்னு சொல்லி. பட் there have been enough studies. ஸோ ரிசர்ச் ப்ரூவ் பண்ண இயலாட்டியும் ஸ்டடீஸ் வந்து நிறைய வந்து ப்ரூவ் பண்ணி இருக்காங்க. என்னன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக இது வந்து அடல்ட்ஸுக்கா இருக்கட்டும், எல்லாருக்கா இருக்கட்டும் சரி, சில்ட்ரனுக்கா இருக்கட்டும் சரி, இது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்டால வெளிவந்திருக்கு. தொடர்ந்து அப்படியே போனோம்டா, the radio frequency energy cell phones are at the bottom of the radiation risk list. But research suggests that our frequent close range exposure to cell phones may be enough to endanger us. சேம் அதே மீனிங்ல திருப்பி திருப்பி வந்து கொண்டு இருக்கு. கீப்பிங் அ ஃபோன் டைரக்ட்லி ஆன் அவர் பாடி ஆன் த பாடி. ஸோ இந்த பாடியில நேரடியாக ஒரு ஃபோனை கொண்டு போய் வச்சா ஹாஸ் நெவர் பீன் அ குட் ஐடியா. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா டெப்ரா டேவிஸ் ஆஃப் த என்வாயன்மெண்டல் ஹெல்த் ட்ரஸ்ட். ஸோ என்வாயன்மெண்டல் ஹெல்த் ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய இப்படியான ஒரு பர்சன் வந்து என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா சொல்லி இருக்கிறார். இன்ஃபேக்ட் செல்போன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தெம்செல்ஸ் சீம்ஸ் டு அக்ரி. செல்போன் ப்ரொடியூஸ் பண்றவங்களே கூட என்ன செய்யறாங்கன்னா அக்ரி பண்றாங்க வித் த வியூ. இந்த ஒரு வியூல அவங்க அக்ரி பண்றாங்க. அதாவது ரேடியேஷன் வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா சொல்றாங்க. தட் க்ளோஸ் ரேஞ்ச், அதாவது கிட்ட வச்சிருக்கிறது வந்து லைக் வெளிவிடுதல், செல்போன் வந்து வெளிவிடும் ரேடியேஷனை வெளிவிடும், அது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தெம் have taken action to provide an RF exposure. ஸோ ரேடியேஷன் ஃப்ரீக்குவன்சியை வந்து குறைக்கணும், ரேடியோ ஃப்ரீக்குவன்சியை குறைக்கணும்ன்றதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுபட்டு இருக்குது. Notice in the phone settings, they also give us advice for reducing exposure by using speakerphones and hands-free accessories. ஸோ அட்வைஸ்களும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அதாவது வெளிவிடுறது ஸ்பீக்கர் ஃபோனால, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ எக்ஸசரிஸால. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தவறுதலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் அவேர் தட். ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து கவனத்தில் கொள்றது இல்லை. that there is a clear warning to keep the phone away from the body அப்படின்றதும் அவர் தான் சொல்றார். திருப்பி இதை தவறுதலாக இந்த பீப்புள் வந்து கவனத்துக்குள்ள எடுத்துக்கொள்றது கிடையாது. அது என்னன்னு சொல்லிச்சுன்னா செல்போன்ஸை வந்து கொஞ்சம் தூரம் வைக்கணும் அப்படின்றது சொல். சரியா? கேள்விக்கு போவோம். Write true or false beside each
sentence in the space provided. True downna false na poi. According to the California Department of Health, correct, only children are affected by radiation in cell phone. சில்ட்ரன் ஒன்லி சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரன் மட்டும்தான் வந்து ரேடியேஷனால அஃபெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவியல் சொல்லினேன். எக்ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன், அதாவது கூடுதலாக சில்ட்ரனுக்குன்ட்டு தான் நமக்கு சொல்லியிருக்காங்களே தவிர சில்ட்ரனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா யார் வந்து போனை பக்கத்தை வச்சிருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு அது பாதிப்பு தான். சரியா? கூடுதலாக சில்ட்ரனுக்கு அது வரும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்காங்க. சில்ட்ரனுக்கு மட்டுமின்றி இந்த இடம் கதைக்கல. ஸோ இந்த இடம் எப்படி போகும்னா ஃபால்ஸ், பொய்யாக போகும் இந்த இடம். அந்த ஒன்லி சில்ட்ரன் அப்படின்றதால தான் இது வந்து ஃபால்ஸாக மாறுது. லோ ஃப்ரீக்குவன்சி radio signals could contain unhealthy radiation for human beings. Low frequency radio signals, சரியா, low frequency radio signals could contain unhealthy radiation for human beings-னா எல்லாருக்குமே வரும். சரியா? அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஆன்சர் ட்ரூக்கு போகும். many cell phone producers, செல்போனை ப்ரொடியூஸ் பண்றவங்க, தயாரிக்கிறவங்க கம்ப்ளீட்லி இக்னோர்ண்டா தவிர்க்கிறாங்க. சரியா? தவிர்க்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், அதோட பாதிப்பான எஃபெக்டுகள் கஸ்டமர்ஸுக்கு இந்த ரேடியேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கஸ்டமர்ஸுக்கு சொல்றாங்களா. ஆனா பேராகிராஃப்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா இன்ஃபேக்ட் செல்போன் ப்ரொடியூசர்ஸ் தெம்செல்ஸ் அக்ரின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் அவங்க அக்ரி பண்றாங்க, தவிர்க்க இல்லை, அவங்களும் அதை ஒத்துக்கொள்றாங்க. ரேடியேஷனால வெளிவரக்கூடிய அந்த ஒரு வெளிவரக்கூடிய அந்த ரேடியேஷன் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து பாதிப்பு தான் அப்படின்னு சொல்றதை அவங்க ஒத்துக்கொள்றாங்க. பட் இங்க இக்னோர் அப்படின்ற ஒரு விதியம் இருக்கு, தவிர்த்தல். அதனால இந்த இடம் யாராக போகும்டா ஃபால்ஸ். தொடர்ந்து போனோம்னு சொல்லி சொன்னா அண்டர்லைன் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ். ஸோ சரியான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் டைரக்ட்லி மென்ஷன் அஸ் த ஒப்பீனியன் ஆஃப் டாக்டர் தேவ்ரா டேவிஸ். ஸோ அவங்க என்ன அவர் சொன்னார் அப்படின்றத எந்த லைன் வந்து சரியா சொல்லுது. அவர் என்ன சொன்னவர் அப்படின்னு சொல்லி சொன்னா கீப்பிங் அ ஃபோன் டைரக்ட்லி ஆன் த பாடி ஹாஸ் நெவர் பீன் அ குட் ஐடியா. இட் இஸ் நாட் வைஸ். முதலாவது the RF எனர்ஜி செல்போன்ஸ் மே நாட் பி வெரி ஹார்ம்ஃபுல் டு யூசர்ஸ். அது வந்து அதாவது ஆர்எஃப் எனர்ஜி ரேடியோவால வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ஹார்ம்ஃபுல் இல்ல, நாட் பி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லிக்கூடாது. ஸோ அந்த இடத்துலயே அது பிள்ளையாயிரும். மற்றது அவர் அப்படி ஒன்றும் அந்த இடத்துல கதைக்க இல்லை. செல்போன் டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் யூசிங் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல்ஸ், இது அவர் கதைக்கு கிடையாது. இட் இஸ் நாட் வைஸ் டு கீப் அ செல்போன் டைரக்ட்லி ஒன்ஸ் பாடி, இது அவர் கதைச்சவர். ஒருத்தருடைய நேரடியாக அவர் பொடியில கொண்டு வைக்கிறது அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்தவர்னா இந்த விஷயம் கதைச்சவர். ஸோ இது வந்து டைரக்டாக வருது. ஸோ இதுதான் அவர் கதைச்சவர். அடுத்தது who or what does the pronoun in the bold print in the final paragraph refer to? them அப்படின்ற ஒரு ப்ரொனவுனை இந்த கடைசியில இருக்கக்கூடிய ஃபைனல் பேராகிராஃப்ல இருக்கு. ஸோ அது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லித்தான் கேட்டுக்கிடாது. them. ஃபைனல் பேராகிராஃப்ல தெம்ன்றது ரெண்டாவது லைன்ல இருக்கு. எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் டேக்கன் ஆக்ஷன். ஆக்ஷன் எடுத்திருப்பான்னு சொல்லி சொன்னா மேலதான் போகணும் முதலாவது லைனுக்கு. In fact, cell phone producers themselves seems to be agreed. ஸோ இந்த இடத்துல செல்போன் ப்ரொடியூசர்ஸ் வந்து அக்ரி பண்றாங்க தங்களோட விஷயத்துல கிட்ட வச்சிருக்கிறது வந்து டேஞ்சரஸ். அதுக்கு பிறகுதான் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லி போட்டு அவங்களும் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப அந்த அவங்களும் அப்படின்னு சொல்றது தெம் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா செல்போன் ப்ரொடியூசர்ஸை மென்ஷன் பண்ணுது. செல்போன் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து செல்போன் ப்ரொடியூசர்ஸ்.
ஸோ பார்ட் பி வந்து இதோட க்ளோஸ் ஆகுது. ஓகே, முடியுது இதோட. இந்த அங்கால ரைட்டிங் பார்ட் இருக்கு. பார்ட் சி சம்மரைசிங், பார்ட் டி ரைட்டிங் பார்ட் இருக்கு. ஸோ அடுத்தது நாங்கள் பார்ட் ஏக்கு போயிட்டு தான் வருவோம். பார்ட் 1 பார்ட் 2 செய்வோம். ஓகே, ஸோ கிளாஸுக்கு வராக்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன 2018 மட்டும்தான் ஃப்ரீயாக செய்து விடுறேன்னு சொல்லி சொன்னது. ஸோ பேமெண்ட் பண்ணி போட்டு உங்களோட குரூப் இணைய பாருங்க. ஓகே, ரைட், தேங்க்யூ.